வேப்பூரில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் சர்வீஸ் சாலை வட்டாட்சியர் அலுவலகம் முழுவதும் சூழ்ந்த மழைநீர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று காலை முதலாகவே கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் வேப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதனால் காட்டாற்று வெள்ளமானது வேப்பூர் சர்வீஸ் சாலை மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து குழம்பல் காணப்படுகிறது. முறையான கால்வாய் வசதி இல்லாததால் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் புகுந்து பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள எலக்ட்ரானிக் கடைகள், பர்னிச்சர் கடைகள் உள்ளிட்ட கடைகளில் தண்ணீர் புகுந்து கடைகளின் உள்ளே உள்ள பீரோ, கட்டில், மெத்தை, சோஃபா என சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பொருட்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாக அங்குள்ள வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பூர் வட்டாட்சியர் மணிகண்டன் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த கால்வாய் அடைப்பை சரி செய்து தண்ணீரானது வெளியேற்றும் பணியானது நடைபெற்றது. முறையான கால்வாய் வசதி இல்லாததால் தொடர்ந்து இதுபோன்று மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணியில் அவஸ்தைப்படுறமே கவர்மெண்ட்டில் என்ன தான் பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். ஏதோ ஒரு நல்ல புண்ணியத்தை செய்யுங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமாக இருக்கட்டும். நாங்கள்லாம் பிள்ளை மக்களை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறோம் சாமி. வெளியில் வர முடியல, வயசானவங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும். விருத்தாச்சலம் அருகே ஏரிக்கரை உடைந்து காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் ஊருக்குள் புகுந்து வருவதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மாத்தூர் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் கடந்த 3 தினங்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருவதால் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் உள்ள அருணாச்சல பிள்ளை ஏரி, சித்தேரி உள்ளிட்ட ஏரிகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரியின் கரையை பலப்படுத்தாமல் அலட்சியமாக விட்ட காரணத்தினால் ஏரியின் கரை உடைந்து காட்டாற்று வெள்ளம் போல் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் செய்வதறியாமல் திகைத்து வரும் நிலையில் உடைப்பட்ட ஏரியின் கரையை அடைப்பதற்கு எவ்வித முயற்சியையும் மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஏரிக்கரை உடைந்ததால் அருகில் உள்ள சுமார் 100கணக்கான விவசாய நெற்பயிர்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே குடிமராத்து பணி மூலம் ஏரி குளங்களை தூர்வாராமல் அலட்சியமாக செயல்பட்டதாலும் ஏரி கரைகளை பலப்படுத்தாமல் விட்டதாலும் இதுபோல் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட மாத்தூர் கிராம மக்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. என்ன ஆகும் போசி சாய் வேற அது மெயின் லைன் ஹெச்டி லைன் இல்லனா அதெல்லாம் ஒண்ணாவே வடகிழக்கு பருவமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களுக்கு மேலாக கனமழை இரவு பகல் பாராமல் பெய்து வரும் மழை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக முருகேசன் என்பவரின் வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்தது. சுவர் வெளிப்பக்கமாக விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக வீட்டினுள் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். முறையான வடிகால் வசதி செய்து தராமல் இருப்பதன் காரணமாக மழைநீர் தேங்கி சுவர் இடிந்துள்ளதாகவும் வீட்டிற்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கேண்டாப்பா அவங்க என்ன பண்ணுறாங்க?
மரக்காணம் பேரூராட்சியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சசிகலா ஆதரவாளர்கள் நிவாரண உதவி வழங்கினர். மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்டது முடங்கிமேடு கிராமம். இந்த கிராமத்தில் 25க்கும் மேற்பட்ட குழுமங்கள் உள்ளது. மரக்காணம் பகுதியில் கடந்த வாரம் பெய்த அதிக கனமழையால் இந்த கிராமம் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு தனித்தீவாக மாறியது. இந்த நிலையில் தற்பொழுதுதான் இந்த பகுதியில் மழை வெள்ளம் குறைய துவங்கி இங்குள்ள பொதுமக்கள் வெளியிடங்களுக்கு வர துவங்கியுள்ளனர். இதனை பார்த்த சசிகலாவின் ஆதரவாளர்களான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேகர், ராமஜெயம் ஆகியோர் அப்பகுதிக்கு நேரடியாக சென்று அங்குள்ள 25 குடும்பங்களுக்கு சமையல் பாத்திரம், மளிகை பொருட்கள் மற்றும் நவீன முறையிலான விறகு அடுப்பு உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் கூறினர். உளுந்தூர்பேட்டை அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் உள்ளே 3 அடி அளவில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அப்பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் இன்று ஒரு நாள் மட்டும் விடுப்பு அளித்துள்ளனர். நோய் தொற்று ஏற்படும் அபாயத்தில் உள்ளதால் தண்ணீரை வெளியேற்ற பெற்றோர்கள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ளது ஆசனூர். இங்கு அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் உள்ளேயும் வெளியேயும் தொடர் மழையின் காரணமாக 3 அடி அளவுக்கு பள்ளியின் உள்ளேயும் வெளியேயும் மழை நீரும் கழிவு நீரும் கலந்து தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலையில் இருந்ததால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இன்று ஒரு நாள் மட்டும் அந்த பள்ளிக்கு விடுமுறை அளித்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினால் நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலையில் உள்ளதால் உடனடியாக பள்ளியின் உள்ளே நிற்கும் மழை நீரையும் கழிவு நீரையும் வெளியேற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்கூலு தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கல இல்லைங்க சார், லீவுக்குள்ள இல்லைங்க சார். அப்படி இல்லை வேஸ்ட்டு சமைச்சு பிள்ளைங்க வரல வேஸ்ட்டு. ஸ்கூலு தலைமை ஆசிரியர் முடிவெடுக்கல இல்லைங்க சார், லீவுக்குள்ள இல்லைங்க சார். அப்படி இல்லை வேஸ்ட்டு சமைச்சு பிள்ளைங்க வரல வேஸ்ட்டு. விருத்தாச்சலம் காவல் நிலையம் முழுவதும் குளம் போல் சூழ்ந்த மழைநீர். வடகிழக்கு பருவமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களுக்கும் மேலாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் விருத்தாச்சலம் பகுதிகளில் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் பொதுமக்கள் புகார் அளிக்க வரக்கூடிய விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்தது. போதிய வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் மழைநீர் வடியாமல் காவல் நிலையத்தில் சூழ்ந்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் முறையாக வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் கோரிக்கை வைத்துள்ளனர். பெண்ணாடத்தில் தொடர் மழை காரணமாக வீட்டுக்குள் மழை நீர் சூழ்ந்தது. கடலூர் மாவட்டம்
பெண்ணாடம் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் வேலாயுதம் மனைவி 60 வயதான லட்சுமி. கூலி தொழிலாளியான லட்சுமியின் கணவர் வேலாயுதம் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இந்த நிலையில் லட்சுமி மட்டும் தனது பேரனுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெண்ணாடம் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள புத்தர் குளம் முழுவதும் நிரம்பியதால் குளத்தின் அருகே குடியிருக்கும் லட்சுமியின் வீட்டிற்குள் மழைநீர் குளம் போல் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. இதனால் செய்வதறியாது லட்சுமி வீட்டிற்குள் இருந்த மழைநீரை சாலையின் வெளியே வாரி இறைத்து மழைநீரை வெளியேற்றி வருகிறார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், வீட்டு குடியிருப்பு பகுதியில் உள்ள புத்தர் குளத்தை தூர்வார வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர். கதை தரல ஃபுல்லாக பண்ணுவாங்க. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் 61வது பிறந்தநாள் விழா கூட்டரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் 61வது பிறந்தநாள் விழா கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் மயிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் ஏற்பாட்டில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் மயிலம் தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய அணி நிர்வாகிகள், ஊராட்சி செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதிய ஹித்தாச்சி ஏடிஎம் மையம் திறப்பு விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் திலீபன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புதிய ஹித்தாச்சி ஏடிஎம் மையம் திறப்பு விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாவட்ட பொருளாளர் ரமணன் கலந்து கொண்டு ஏடிஎம் மையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் திமுக நிர்வாகிகள் வேலு, ஓவியர் கௌதமன், ஆனந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே உள்ள கோவடி கிராம மக்கள் 2000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கோவடி கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய இடங்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் மேலும் நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் ஆத்திரமடைந்த அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் திண்டிவனம் புதுச்சேரி சாலையில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பகுதியில் பள்ளி கட்டிடம் பழுதடைந்துள்ளதாகவும் பள்ளிகளில் பல இடங்களில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பழுதடைந்த பள்ளியை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பள்ளி மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் மற்றும் வட்டாட்சியர் சிவா ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. சார் குழந்தைங்க வந்து மழை கட்சி வந்து போகுது, சாப்பாடு வசதியும் சரியில்லை சார். ஸ்கூலில் நீங்கள் வந்து நல்லபடியாக ஸ்கூல் கட்டி கொடுங்க சார். கோடி கிராமத்துக்கு எதுக்காக சாலை மறியல் பண்ணீங்க? சாலை மரம் வந்து ஸ்கூலுக்காக சார். ஸ்கூலுக்காகவும் அதே மாதிரி பஸ் வசதி இல்லை சார். அதே மாதிரி ஊர் பொதுமக்கள் வந்து பயிர் நிலமோ எல்லாமே